மாபெரும் வரலாறு. இதை தான் நம்ம படிக்க போகிறோம். இப்போ எங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோம்? எங்கே பைபிள் ஆரம்பிக்குதோ அங்கே ஆரம்பிக்க போகிறோம். எங்கே முடிக்க போகிறோம்? எங்கே பைபிள் முடியுதோ அங்கே முடிக்க போகிறோம். அப்படின்னா எவ்வளோ நாள் படிக்க போகிறோம்? இப்போ உள்ள வாலிபர்களும் சரி, இப்போ உள்ளவங்களும் சரி என்ன சொல்லுவாங்க, நாங்கள் அந்த காலத்தில் ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்பாங்க. எங்கள் தாத்தா காலத்தில் அப்படின்னா உடனே சொல்லுவாங்க, உங்கள் பழைய புராணத்தை பாடாதீங்க. சம்பாஷித்து கொண்டு வந்தான். இந்த நாட்களில் உள்ள அந்த மேடை பேச்சு இருக்குல்ல, புல்பிட் பீச். அருமையானவர்களே, இந்த நாளிலே நான் கடந்து வந்தபோது, நீங்கள் கடந்து வந்தாலும் சரி நடந்து வந்தாலும் சரி இப்படியாக இருக்கும். இதெல்லாம் அவங்க சாதாரணமாக இப்போ நம்ம உட்காந்து பேசுகிறோம்ல, அப்படி தான் பவுலடியார் பேசியிருக்கிறாரு. த ஹோல் கவுன்சில் ஆஃப் காட் அப்படின்னா எங்கேருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க, எங்கே கொண்டு முடிச்சிருப்பாங்க, என்ன பேசியிருப்பாங்க. நிறைய இடத்துல நம்ம எழுதி போடுவாங்களால, ஜீசஸ் இஸ் த ஆன்சர் அப்படின்னு. கீழே ஒரு பையன் வாட் இஸ் த கொஸ்டின் கேட்டு போகிறான். அது வேறு, வாட் இஸ் த கொஸ்டின்? ஜீசஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் எவ்ரி திங். வாட் இஸ் த கொஸ்டின்? இந்த நிகழ்ச்சியில் இன்றிலிருந்து நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், பவுலடியார் ஒரு இடத்துல சொல்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20வது அதிகாரத்தில் இந்த எபேசில் உள்ள மூப்பர்கள்லாம் அழைக்கிறார். அழைத்து என்ன செய்கிறாருன்னா, அந்த ஊருக்கு போகிறதுக்கு அவருக்கு நேரம் இல்லை. அதனால் அவர் என்ன செய்கிறாருன்னா, 20வது அதிகாரத்தில் மிலேத்து அப்படிங்கிற இடத்துல தங்கி இருந்துட்டு அங்கேருந்து எல்லாரையும் கூப்பிட்றாரு. 17வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். 20வது அதிகாரம். மிலேத்துக்கு அவங்கள அழைச்சி என்ன செய்கிறாரு, நான் 3 வருஷம் உங்களோட உட்கார்ந்து இரவும் பகலும். நீங்கள் நல்லா பாருங்கள், 31வது வசனத்தை வாசிங்க. 31வது வசனம். ஓகே. ஆனபடியால் அதாவது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20வது அதிகாரம் 31வது வசனம். நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடே இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். நான் 3 வருஷம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதோட நீங்கள் 19வது அதிகாரத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா, தயவுசெய்து 19வது அதிகாரத்துக்கு போங்க. 9வது வசனம், 10வது வசனம். சிலர் கடினப்பட்டு அவிசுவாசிகளாகி கூட்டத்திற்கு முன்பாக இந்த மார்க்கத்தை நிந்தித்தபோது அவன் அவர்களை விட்டு விலகி சீஷரை அவர்களிலிருந்து பிரித்து கொண்டு திறனு என்னும் ஒருவனுடைய வித்தியாசாலையிலே அனுதினமும் சம்பாஷித்து கொண்டு வந்தான். நல்லா, அதாவது நம்ம ஒரு வார்த்தையை அடிக்கடி நம்ம கவனிக்கணும். சம்பாஷித்து கொண்டு வந்தான். இந்த நாட்களில் உள்ள அந்த மேடை பேச்சு இருக்குல்ல, புல்பிட் பீச். அருமையானவர்களே, இந்த நாளிலே நான் கடந்து வந்தபோது, நீங்கள் கடந்து வந்தாலும் சரி நடந்து வந்தாலும் சரி இப்படியாக இருக்கும். இதெல்லாம் அவங்க சாதாரணமாக இப்போ நம்ம உட்காந்து பேசுகிறோம்ல, அப்படி தான் பவுலடியார் பேசியிருக்கிறாரு. இது மாதிரி பேசும்பொழுது அநேக கேள்விகள். இப்போ நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன்னா நீங்கள்லாம் கையை தூக்கி கேட்க முடியாது. ஒன்றும் கேட்டால் உடனே சொல்லுவேன், இடையில பேசினா ஆண்டவர் அடித்து விடுவார், நெத்தியில் குஷ்டம் வந்துடும் அப்படின்றோம். ஆனால் அங்கே கேள்வி கேட்டு தான் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இயேசுவானவர் அப்படி தான் கேட்டு சொன்னார். சாக்ரட்டிஸ் அப்படி தான் பண்ணியிருக்கிறாரு. பவுலடியார் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது அப்படி தான் பண்ணார். 17வது அதிகாரம் பார்த்தீங்களா, சுவிசேஷத்தை அறிவிக்கும் போதும் இயேசு யாருன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருப்பார். அவர் யாரோ ஒருத்தர் அப்படின்பாங்க. இல்லை கிறிஸ்து யாருன்னு நினைக்கிறேன், அவர் மகிமை உள்ளவர்னு இருப்பாங்க. சரி, இப்போ இவர் அவருடைய பாவத்திற்காக மறிக்கலைன்னு உங்களுக்கு தெரியுமா? அது எப்படி சொல்லலாம்? நீங்கள் 3வது நாள் உயிரோடு எழுந்திருக்கிறாரு, அது நீங்கள் சொல்கிறது. அப்போ அவர் எங்கே போனார் இப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்படியே வரிசையாக கேட்டிருப்பாங்க. ஒவ்வொரு கேள்விக்கும் இவர் பதில் சொல்ல, அவர் எதிர்கேள்வி கேட்க, இப்படியா நடந்திருக்கும். இதான் சம்பாஷித்து கொண்ட டயலாக். இந்த கிரேக்க வேர்டை டயலாகமனே அப்படிங்கிறாரு. டிஸ்கஷன், கான்வர்சேஷன், இதெல்லாம் தமிழில் இல்லை. ஓகே. கலந்துரையாடல், பேச்சாடல், உரையாடல், இதை தான் பண்ணியிருக்கிறாங்க. சரி, வாசிங்க. இப்படி 2 வருஷம் உரையாடல் பண்ணியிருக்கிறாரு. 2 வருஷ காலம் இப்படி நடந்ததினாலே ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கருமாகிய எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். கொஞ்சம் குறைய எல்லா இடத்தையும் இவன் என்ன சொல்கிறான், தன் வசப்படுத்தி கொண்டான்னு சொல்லி தெமெத்திரியு சொல்கிறார் பின்னாடி. கொஞ்சம் குறைய இல்லை, திஸ் ஃபெலோ அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். எல்லாரையும் தன் வசப்படுத்தி கொண்டார் அப்படி. ஆக இந்த 20வது அதிகாரத்தில் நான் பார்க்கும் பொழுது ஒரு 2 வருஷங்கிறாரு. இங்கே 3 வருஷமாக
அவங்களோட உட்கார்ந்து கண்ணீரோடு கூட ஒவ்வொரு வீடு வீடாக போய் ஒவ்வொருத்தனுக்கும் நான் புத்தி சொல்லி கொண்டு வந்திருக்கேன். எதையுமே நான் மறைச்சி வைக்கல. 26வது வசனத்தில் அதானே சொல்கிறாரு, தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினால். நான் அதை தான் வாசிக்க சொல்லணும்னு இருந்தேன். என்ன சொல்கிறாரு? தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் மறைத்து வைக்காமல், த ஹோல் கவுன்சில் ஆஃப் காட். தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் மறைத்து வைக்காமல், த ஹோல் கவுன்சில் ஆஃப் காட். அப்படின்னா எங்கேருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க, எங்கே கொண்டு முடிச்சிருப்பாங்க, என்ன பேசியிருப்பாங்க? நம்முடைய ப்ரோக்ராம் வரும்பொழுது எல்லோரும் சொல்கிறாங்க, 10 நிமிஷம் இருந்தாருங்க, 5 நிமிஷம்லாம் குயிக்காக பார்த்துடலாம், அரை மணி நேரமாக இருக்குது, இப்படி தள்ளிக்கிட்டே போக வேண்டியதாக இருக்குன்றாங்க. ஆனால் ஒரு சிலர் சொல்கிறாங்க, நீங்கள் அரை மணி நேரம் சொல்கிறது காணாது, 1 மணி நேரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர். நீங்கள் எப்படி ஏற்றி விட்டீங்கன்னா நான் நிறையா பேசிக்கிட்டே இருக்க போகிறேன். 1 மணி நேரம் கொடுக்க முடியாது நமக்கு, நிறைய ஆமாம், நம்ம கொடுக்க முடியாது. ஆனால் எதுக்கும் உட்காந்து நம்ம இந்த சீரியல் பார்க்குறதுக்கு பிள்ளைக்கு பால் கொடுக்குறோமா, அது நாய் குடிக்குதான்னு தெரியாமல் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க, பால் அப்படியே கொடுக்க வேண்டியது இப்படி பார்த்துட்டு இருக்கோம். அது நல்ல வேலை இந்த கமர்ஷியல் பிரேக் போடுறான், அப்போ தான் தெரியுது. ஓகே, எதுக்கும் நம்ம நேரம் கொடுக்குறோம். ஆனால் வேத சத்தியத்திற்குன்னு ஒரு நேரம் கொடுக்கணும், அவசியமாக கொடுக்கணும். ஒரு வேளை முழுசாக பார்க்க முடியாட்டியும் ஒரு வேளை துண்டு துண்டாக பார்க்கலாம். ஆனால் பைபிள் ஸ்டடின்னு வந்தோம்னா இந்த மாதிரி மணியை வச்சுட்டு பார்க்க முடியாது. நான் உங்களை சொல்லலை, மணியை வச்சுட்டு ஒரு தடவை பார்க்க முடியாது. அப்படி பண்ணலை அவங்க. நீங்கள் இந்த 20வது அதிகாரத்தில் நீங்கள் துரோவாஸில் போகும் பொழுது பவுலடியார் ராத்திரி முழுசும் சம்பாதித்து கொண்டு இருக்கிறார். அதாவது எப்போவுமே அவங்க ஞாயிற்றுக்கிழமை, இது நம்ம இன்னொரு தடவை நம்ம அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் நான் பேசினதை, அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில் நம்ம அந்த ஒர்ஷிப் அப்படின்றது வேதத்தின்படி இல்லைன்ற. அவங்க சாயங்காலம் தான் அப்பம் பிடிப்பதற்காக என்ன செஞ்சுருக்காங்க, சாயங்காலம் ஆரம்பித்து அது ரொம்ப நேரம் போயிருக்குது. எளிதாக ஒருவரோடு ஒருவர் கலந்து உரையாடி கூடுகை, அந்த கூடுகை அப்படி தான் இருந்திருக்கு. கூடி வந்தார்கள், த அசம்பிளி, த கேதரிங் அப்படி தான் இருந்திருக்கு. இப்போ இந்த பகுதி ஓகே, நான் இந்த தேவனுடைய ஆலோசனையின்படி அதுக்கு தான் வந்தேன். தேவனுடைய ஆலோசனையின்படி அவர் எல்லாவற்றையும் அவர்களுக்கு கொடுத்துருக்கிறார், முழுவதுமாக சொல்லிருக்கார். அப்போ தேவனுடைய ஆலோசனை, இந்த ஹோல் கவுன்சில் ஆஃப் காட், அதுதான் சுவிசேஷம். முழுவதுமாக நம்ம பார்க்கும் பொழுது ஒரு சுவிசேஷம்னா என்னத்தெல்லாம் சொல்லணும். நம்ம அநேக நேரங்களில் இயேசுவானவரை பற்றி சொல்கிறோம். ஆனால் அந்த இயேசுவானவர் ஏன் வந்தார், அது எப்படி வந்தார், எதில் அவங்க எங்கே வந்தார், அதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை. ஒரு இடத்துல எழுதியிருக்குது, நிறைய இடத்துல நம்ம எழுதி போடுவாங்களால, ஜீசஸ் இஸ் த ஆன்சர் அப்படின்னு. கீழே ஒரு பையன் வாட் இஸ் த கொஸ்டின் கேட்டு போனான். அது வேறு, வாட் இஸ் த கொஸ்டின்? ஜீசஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் எவ்ரி திங். வாட் இஸ் த கொஸ்டின்? எவ்ரி திங் இஸ் அ கொஸ்டின். மை லைஃப் இஸ் அ கொஸ்டின். நான் எப்படி பிறந்தேன், ஏன் பிறந்தேன், எங்கே பிறந்தேன், என்ன ஆச்சு எனக்கு, ஏன் நான் செய்ய வேண்டியதை செய்யாமலும் செய்ய வேண்டாதவர்களை செய்து வருகிறேன், இதெல்லாம் கொஸ்டின். எவ்ரி டைம் இஸ் அ கொஸ்டின். இந்த முழு ஆலோசனையே என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா, தேவனுடைய அலாதியான அன்பு எப்படி ஒவ்வொரு மனிதனையும் அவருடைய பிள்ளைகளாக, இந்த முழு குடும்பத்தையும் சபைகளாக அவருடைய தேவ ராஜ்யத்தினுடைய அங்கங்களாக எப்படி மாற்றுகிறார், எப்படி கொண்டு வர்றார், இதுதான் முழுவதுமாக கொடுக்கப்பட்டிருக்க தேவ ஆலோசனை. தேவனுடைய இந்த ஹோல் கவுன்சில் ஆஃப் காட், த ஹோல் ஸ்டோரி ஆஃப் காட். இது என்ன ஆரம்பிக்கிறோம்னா, இது இந்த மகா வரலாறு, மாபெரும் வரலாறு, இந்த மெகா நேரேட்டிவ் அல்லது என்ன இந்த ஸ்டோரி. நம்ம ஸ்டோரின்னா கதை அடிக்கிறாருன்னு சொல்லுவாங்க, இல்லை, இந்த லைஃப் ஸ்டோரி, அவனுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கை சரித்திரம். இது மகா வரலாறு, மாபெரும் வரலாறு. இதை தான் நம்ம படிக்க போகிறோம். இப்போ எங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோம்? எங்கே பைபிள் ஆரம்பிக்குதோ அங்கே ஆரம்பிக்க போகிறோம். எங்கே முடிக்க போகிறோம்? எங்கே பைபிள் முடியுதோ அங்கே முடிக்க போகிறோம். அப்படின்னா எவ்வளோ நாள் படிக்க போகிறோம்? நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒவ்வொரு வரியாக நாம் படிக்க போகிறதில்ல, ஒட்டுமொத்தமாக ஆண்டவர் எந்தெந்த இடங்களிலே எதையெல்லாம் செய்து கொண்டு வருகிறார், அதன் மூலமாக என்ன அவர் தன்னை குறித்து வெளிக்காட்டி கொண்டு வருகிறார்னு சொல்லி நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு என்ன சேர் பேசேஜஸ், அதில் டீச்சிங் பேசேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது போதிக்கக்கூடிய வசனங்கள், வசன தொகுப்புகளை மட்டும் எடுக்க போகிறோம். முழுவதுமாக நம்ம எடுக்கப்படல, வசன தொகுப்புகள். அதுக்கு அடுத்ததாக இந்த முழு சரித்திரத்தையே ஒரு கதையாக நம்ம பிள்ளைங்கள்ட்ட சொன்னால், ஒரு கதை சொல்லும் போது எப்படி இருக்குமோ அந்த கதையாக அப்படியே நம்ம சொல்லிக்கிட்டே வரப்போகிறோம். இது ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இதுக்கும் சுவிசேஷத்துக்கும் என்ன சம்மந்தம்? இதுதான் சுவிசேஷம்னு நான் சொல்லுவேன். இல்லை, இதுதான் சுவிசேஷம்.
இப்படி தான் எல்லாருமே பண்ணாங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம், இயேசுவானவர் இப்படி தான் பண்ணார், அப்போஸ்தலர்கள் பண்ணாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கொஸ்டின் என்ன, இந்த நாளில் வந்து மக்கள் அதிகமாக இந்த முன்னாடி நடந்தவைகளை சொல்ல கேட்க பிரியப்பட மாட்டேங்கிறார்கள். இப்போ உள்ள வாலிபர்களும் சரி, இப்போ உள்ளவங்களும் சரி என்ன சொல்லுவாங்க, நாங்கள் அந்த காலத்தில் ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்பாங்க. எங்கள் தாத்தா காலத்தில் அப்படின்னா உடனே சொல்லுவாங்க, உங்கள் பழைய புராணத்தை பாடாதீங்க, அது உங்களோட முடிஞ்சு, அதில் கான்டெக்ஸ்ட்டே இல்லை, அந்த கான்டெக்ஸ்ட்டு வரவே வராது, நீங்கள் இப்போ உள்ள கதையை பேசுங்க, இதுக்கு மேலதே நீ கட்டப்பட்டிருக்கிற, என் தாத்தா உழைச்ச அந்த ரத்தத்தினுடைய உழைப்பில் தான் நீ இன்னைக்கு சௌகரியமாக இருக்கிற, நீ அந்த பழைய புராணம் பாடக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, அப்போ மிஷினரிகள் எத்தனை பேர் ஊழியக்காரர்கள் வந்திருக்கிறாங்க, அவங்கள பற்றி நீ சொல்லக்கூடாதுன்னா, இயேசுவானவர் என்ன செய்தார்னு சொல்லக்கூடாது அப்படின்னா, அதுக்கு அடுத்ததாக அப்போஸ்தலர்கள் என்ன செய்தார்கள்னு சொல்லக்கூடாதுன்னா, அப்போ நீனும் நானும் அடித்தளம் இல்லாமல் ஏதோ வனத்தில் தொங்கிக்கிட்டு இருக்க ஆளாக இருக்கும். இன்றைக்குள்ள பிரச்சனை என்ன, நான், என்னுடையது, எனக்கு, என் பிரியம், என் சௌகரியம் இல்லை, யார்கிட்ட கேட்டாலும் இந்த நான் ஐ ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கிறாங்க இல்லை, இந்த ஐ ஸ்பெஷலிஸ்ட்டில் ஐ எல்லாம் எனக்கு தான். என்ன சொல்ல வரீங்க? இங்கிலீஷ் லெட்டர் ஐ. இங்கிலீஷ் லெட்டர் இந்த ஸ்ட்ரைட்டாக இருக்கும்ல அந்த ஐ, இண்டிவிஜுவலிஸ்ட் இல்லை. இப்போ கணவன் மனைவிக்குள்ளே சொல்லுவாங்க, எனக்கு இது பிடிக்காதுமா, சாப்பாடு செஞ்சுட்டா எனக்கு பிடிக்காது, வேறு யாருக்கு செஞ்சு வச்சுருக்குது, எனக்கு பிடிக்காது நீ செஞ்சிட்ட, இப்போ உங்களுக்கு என்ன பிடிக்கும், அது அது எனக்கு பிடிக்காதே, பிள்ளைங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, எல்லாருமே இண்டிவிஜுவலாக இருக்கிறாங்க, எனக்கு தனியாக வேணும், எனக்கு ஒரு தனி ரூம் வேணும், எனக்கு எல்லாமே தனியாக இருக்கணும், இது எல்லா இடத்துலையும் பரவிடுச்சு. இப்போ அதிகமாக இது வாலிபருடைய படித்த வாலிப சகோதர சகோதரிகள் மத்தியிலும், அதுவும் கொஞ்சம் பணக்காரர்கள் வீடுகளிலும் இது ரொம்ப அதிகமாகிடுச்சு. 3-4 வயசு அவங்க சொல்கிறான், நான் என்ன சாப்பிடணும்னு நான் தான் டிசைட் பண்ணுவேன், நீங்கள் டிசைட் பண்ணி எனக்கு சொல்லக்கூடாது, டோன்ட் இம்போஸ் யுவர் திங் யுவர் வியூஸ் ஆன் மீ, நான் டிசைட் பண்ணுவேன். அப்படின்னா நீ எங்கே ஹாஸ்டலில் இருக்கணும், நீ வீட்டில் பையனாக இருந்தால் நாங்கள் தான் we have to decide so many things. ஹாஸ்டல்லே அவங்க கொடுக்குறது தான், ஹாஸ்டல்லே அவங்க கொடுக்குறது தான் சாப்பிடணும், இல்லை எங்கேயாவது சத்திரத்தில் வேணா இருக்கலாம், அவனே ஏதாவது எடுத்து சாப்பிட. அது இல்லை, நம்ம ஒரு சமுதாயத்துக்குள்ளே இருக்கிறோம். இந்த சமுதாயத்துக்குள்ளே இருக்கும் பொழுது இப்போ இதில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? முதலாவது உலகப்போர், 2வது உலகப்போருக்கு பின்னாடி இந்த உலகமே வந்து ரொம்ப மாறி போச்சு. அதில் இப்போ கொரோனாவுக்கு பிறகு இன்னும் உலகம் மாறி போயிடுச்சு. கொரோனாவுக்கு முன் கொரோனாவுக்கு பின் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஆமாம், நிறைய மாறி போயிடுச்சு. இந்த கொரோனா நாட்களில் நம்ம இதை படித்தோம், நாங்கள் எல்லாத்துமே ஜூமில் படிக்கும்போது ஏன் அவசியமாக நான் அதை கொண்டு வர வேண்டியதுன்னா, இந்த கொரோனா கர்த்தருடைய சித்தமா, கர்த்தருடைய இந்த அலாதியான தீர்மானத்துக்குள்ளே இந்த கொரோனாவுடைய இடம் எது, இந்த பிரச்சனைகள் எது, இந்த நாட்களில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் என்ன, எங்கே நம்ம போய் கொண்டு இருக்கிறோம், இதில் சுவிசேஷம் எங்கே இருக்குது, ஒவ்வொரு நாடுகளும் சண்டை போடுறாங்க, ஒரு பெரிய நாடு சின்ன நாடு அடிக்கிறாங்க, இப்போ எங்கே போகுது, ஒரு நல்ல வளமான ஒரு தேசமாக இருந்தது இப்போ பஞ்சத்தில் அடிபட்டு சாப்பாட்டுக்கு இல்லாமல் சாகுறாங்க, இதெல்லாம் எங்கே கொண்டு போகுது, இதுக்கும் ஆண்டவருடைய சித்தத்திற்கும் ஆண்டவருடைய நடத்தக்கூடிய ஏதாவது சம்பந்தம் இருக்குதா அப்படின்னு போகும்போது, அநேக கிறிஸ்தவ தம்பிமார்கள் சயின்ஸை நம்புகிறவங்க, அறிவியலை நம்புகிறவங்க, இந்த மக்களை பற்றி நினைக்கிறவங்க, நல்லது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, தெர் இஸ் நோ மோர் காட், ஆண்டவரே இல்லை, கர்த்தரே இல்லை, கடவுளே கிடையாது, கடவுள் இருந்தால் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ இயேசுவானவருக்கு இதெல்லாம் தெரியுமா, இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு தெரியுமா, இதெல்லாம் வரும்னு தெரியுமா அவருக்கு? அப்போ இதுலேயும் ஏதாவது ஒரு சித்தம் இருக்குதா? நீங்களும் நானும் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறோம்னா கர்த்தருக்கு ஏதாவது ஒரு சித்தம் இருக்கிறதா? நீங்கள் ஒரு 3 விதமாக அந்த உலகத்தை பிரிக்கலாம். இடையில் வந்தது தான் இந்த மாடர்ன் டேஸ், அதாவது மாடர்ன் இயரா, அதாவது நவீன காலம். இதுதான் சயின்ஸில் வந்து அறிவியலில் உச்சகட்டம், இந்த உச்சகட்டமான நாட்கள் இது. இதுக்கு முன்னாடி உள்ளது வந்து ப்ரீ மாடர்ன், அதாவது நவீன காலத்துக்கு முன்னாடி உள்ள நாட்கள். இதுக்கு பின்னாடி வந்தது வந்து நவீன காலத்துக்கு பின்னாடி உள்ள நாட்கள். இப்போ நம்ம இருக்கிற நாட்களில் வந்து என்னென்னா, யாருக்கும் ஒத்து போக வேண்டிய அவசியம் இல்லை. உன் ஜோலியை நீ பார்த்துக்க, என் ஜோலியை நான் பார்த்துக்கிறேன், எனக்கு நானே ராசா
எனக்கு நான் தான் பியூன், நான் தான் ராசா, நான் தான் எவ்ரிதிங், என்கிட்ட வந்து நீ கேள்வி கேட்காத. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, வீட்டுக்கு குடும்ப தலைவர்கள் இருந்தாங்க, நான் ஊருக்கு தலைவர்கள் இருந்தாங்க, அவங்க வந்து தீர்மானம் எடுப்பாங்க. அப்போ எல்லாருமே ஒன்றாக கூடி செய்வாங்க. இந்த மாடர்ன் டேஸில் என்ன ஆயிடுச்சு, ஒரு அரசியல்வாதி, ஒரு அதிகாரி, அவர் டிசிஷன் எடுப்பார், நீங்கள் எல்லாருமே அந்தந்த பாக்ஸ்குள்ளே இருக்கணும். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, யார் வேணாலும் டிசிஷன் எடுத்துக்கலாம், எது வேணாலும் போய்க்கலாம், இஷ்டத்துக்கு இருக்கலாம். இல்லையா? நான் சொல்கிறது அப்படி இருக்குதா இல்லையா? கரெக்ட். எப்படி முன்னாடி வந்து குடும்ப தலைவர்கள், ஊர் தலைவர்கள், சபை தலைவர்கள், அவங்க வந்து எல்லாவற்றையும் பார்த்து கொண்டாங்க. யார் முக்கியமாக இருந்தது? கர்த்தர், கடவுள், அவரை குறித்து வரும். ரெண்டாவதாக உள்ளது அரசியல், சர்வ அதிகாரம். ஒருத்தர் கையில் எல்லா அதிகாரமும் இருக்குது. எல்லாருமே நீங்கள் எல்லாருமே அவங்கவுங்க பாக்ஸ்குள்ளே இருக்கணும். நீங்கள் இந்த கம்பெனியில் நீங்கள் இந்த வேலை செய்யணும், இந்த வேலை செய்கிறவன் இந்த வேலை செய்யணும், செருப்பு தைக்கிறவன் செருப்பு தான் தைக்கணும், இவன் படித்தவன் படித்தது தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸாக வச்சது நவீன காலத்தில். ஆனால் இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடியது என்ன, யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம், யாரையும் எதையுமே கேட்கக்கூடாது. ஒரு எல்லாருக்கும் அதிகாரம் உண்டு, எல்லாருக்கும் சுதந்திரம். என்ன பிரச்சனை இதில்னா, இப்போ சொல்ல வர்றதில்ல, இது வந்து ஒரு வளர்ச்சி, அது பரிணாமம் அப்படின்னு சொல்லலாம். என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ உங்களுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னா நீங்களும் நானும் எப்படி இங்கே உட்கார்ந்துருக்க முடியும்? நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலினுடைய பிரதிபலனும் உங்களை பாதிக்கும். இப்போ நான் சரியானபடி கார் ஓட்டிகிட்டு போகிறேன்னா, சரியானபடி மோட்டார் சைக்கிளில் போகிறேன்னாங்கிறது என்னோட விட்டு போகிறது கிடையாது. என் வண்டியில் பின்னாடி உட்காந்துருக்கவங்களுக்கும், அதுக்கடுத்தாக நான் போய் யாரையாவது இடித்தாலோ ஏதாவது பண்ணாலோ அவங்களையும் சார்ந்தது. எனக்கு எப்படி வேணாலும் உரிமையோடு இருப்பேன் அப்படிங்களா. இதனால் என்ன ஆயிடுச்சு, மேற்கத்திய நாடுகள், அநேக நாடுகள் கடவுள் நம்பிக்கையை இழந்து போனார்கள்.